எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. கைஸ், இப்ப நீட் படிக்க போற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கு. ஓல்ட் என்சிஆர்டி படிக்கணுமா இல்லனா நியூ என்சிஆர்டி படிக்கணுமா? சில டாபிக்ஸ் ஓல்ட் என்சிஆர்டில தான் இன்னும் படிக்கணும். நியூ என்சிஆர்டி என்னன்னா லேட்டஸ்டா அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க போறது என்னெல்லாம் அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. சோ ஓல்ட் என்சிஆர்டில இருந்து நியூ என்சிஆர்டி என்னெல்லாம் கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம இப்ப பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளிஃபைடா ரொம்ப ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். உங்ககிட்ட ஓல்ட் என்சிஆர்டி இருந்தா அதுல ஒரு பென்னு இல்லைன்னா பென்சில் எடுத்துட்டு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆரம்பிக்கலாமா? சோ இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ஓல்ட் என்சிஆர்டில இருந்து நியூ என்சிஆர்டிக்கு போறோம். சோ ஓல்ட் என்சிஆர்டில இருந்து நியூ என்சிஆர்டி போறது எப்படி போகணும்? ஃபாஸ்டா போலாமா ஸ்லோவா போலாமா? சரி, கொஞ்சம் மீடியமா போலாம். ஓகே, ஸோ ரைட். ஸோ இப்போ நம்ம அப்டேட் ஆயிட்டோம். ஸோ ஓல்டு என்சிஆர்டியில் இருக்கிற நிறைய மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் புது என்சிஆர்டில ரொம்ப நல்லா அப்டேட் பண்ணிட்டாங்க. ரொம்ப வருஷத்துல இருந்து இது தப்பு இது தப்புன்னு சொல்றோம், யாரும் கேட்கவே இல்லை. ஆனா 2025 என்சிஆர்டி அப்டேட்ல மட்டும் அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு புது என்சிஆர்டி புக்கை அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அதோட கரெக்ஷன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் கரெக்ஷன், ஸோ செல் த யூனிட் ஆஃப் லைஃப். இந்த சாப்டர்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா, ஸோ ஒரு சயின்டிஸ்ட் அவங்க ஊர் பேரை மாத்திட்டாங்க. பழைய என்சிஆர்டில நீங்க பார்த்தா ஸ்குவான், இந்த சயின்டிஸ்ட் வந்து பிரிட்டன் ஜுவாலஜிஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா புது என்சிஆர்டில நீங்க பாத்துட்டீங்கன்னா ஸ்குவான் இஸ் a ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட். ஸோ இது அப்டேட்டட் என்சிஆர்டி. நான் காமிச்சது எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டட் என்சிஆர்டி. பழைய என்சிஆர்டில அவங்க பிரிட்டன் ஜுவாலஜிஸ்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப புது என்சிஆர்டில இஸ் ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட். ஸ்குவான் ఇంకా ஸ்லைடன் ரெண்டு பேருமே ஜெர்மன் பீப்புள் தான். நெக்ஸ்ட் கரெக்ஷன், இதுவும் உங்களுக்கு செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ல தான் இருக்கு. இதுல மெயின் கரெக்ஷன் என்னன்னா செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க இல்ல இங்க. ஸோ ஆக்சுவலி சைட்டோபிளாசம் இஸ் a fluid matrix அண்ட் பழைய என்சிஆர்டில இருக்கு. இப்ப வந்த புது அப்டேட்டட் என்சிஆர்டில செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் அனி ரொம்ப கிளியரா கொடுத்திருக்காங்க. அது வந்து ஜெல்லி ஜெல்லியா இருக்கும், நம்ம நினைக்கிற மாதிரி வாட்டரியா இருக்காது. இட்ஸ் நாட் ஃப்ளூயிட், இட் இஸ் செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். ஸோ உங்க ஓல்ட் என்சிஆர்டில கரெக்ட் பண்றீங்களா? ஓகே, கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ். ரெஸ்பிரேஷன் சொல்ல உடனே நமக்கு ஞாபகம் வர ஒரே ஒரு செல் ஆர்கனல் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இப்போ ரீசெண்டா நீங்க பாத்துட்டீங்கன்னா கூலி மூவில அந்த டைட்டில் கூட பார்த்தா நிறைய பேரு மைட்டோகாண்ட்ரியா மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க உங்களுக்கு அப்படிதான் தோணுச்சா? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இது வந்து ரொம்ப வருஷமா என்சிஆர்டி பார்த்துட்டு எது 2 புரோட்டான்ஸா இல்லனா 4 புரோட்டான்ஸா, கண்டென்ட்ல வந்து 4 புரோட்டான்ஸ் சொன்னாங்க, டயகிராம்ல வந்து 2 புரோட்டான்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப புது என்சிஆர்டில ஃபைனல்லி தே கரெக்டட், இட் இஸ் 4 புரோட்டான்ஸ். 4 புரோட்டான்ஸ் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துல போனா ஒரு ஏடிபி வரும். சோ அது வந்து கிளியரா அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்ப நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சேம் இதே சாப்டர் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ் தான். பழைய என்சிஆர்டில என்ன கொடுத்தாங்கன்னா ஓன்லி கிரீன் பிளான்ட்ஸ் அண்ட் சைனோபாக்டீரியா. இப்ப புது என்சிஆர்டில நீங்க வேணா ஒரு வாட்டி புது என்சிஆர்டி பாருங்க, ஓன்லி அந்த வேர்டு அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. கிரீன் பிளான்ட்ஸ் அண்ட் சைனோபாக்டீரியா கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட், அவ்வளவுதான். ஓன்லி சொல்ற அந்த வேர்டு வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நியூ என்சிஆர்டி, அப்டேட்டட் என்சிஆர்டி. அண்ட் நெக்ஸ்ட், ஸோ கைஸ் லோகோமோஷனல் மூமெண்ட். இந்த சாப்டர்லயும் 2 கரெக்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ லோகோமோஷனல் மூமெண்ட்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் லைக் யூக்ளினா. பழைய என்சிஆர்டில நீங்க பாத்துட்டீங்கன்னா புரோட்டோசோவா லைக் யூக்ளினான்னு கொடுத்திருக்காங்க. இப்போ புது என்சிஆர்டில அவங்க அப்டேட் பண்ணிருக்காங்க ப்ரொட்டஸ்ட். யூக்ளினா வந்து ப்ரொட்டஸ்ட் தானே, அவங்க புரோட்டோசோவான்னு போட்டிருக்காங்க. ஸோ அது தப்புன்னு தெரிஞ்சு அது ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா ப்ரொட்டஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் a single U-shaped, இது வந்து locomotional movement தான் நம்மளுக்கு தெரியும். a single U-shaped bone called hyoid bone, so present at the base of the buccal cavity. old NCERT ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, so the hyoid bone is included along with the skull. skull ஓட சேர்த்து hyoid bone include ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு லைன் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப புது NCERT ல அது மாத்திட்டாங்க. என்னன்னா hyoid bone வந்து எங்க இருக்கும்? base of the buccal cavity, இங்க இருக்கும் hyoid bone, அவ்வளவுதான். Simple. Okay, next coming to
கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டிகிரேஷன், ஹார்மோன்ஸோட சாப்டர். இந்த சாப்டர்ல ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துச்சு. ஏன்னா ஆன்டீரியர்னா ஃப்ரண்ட், அபவ்னா டாப். அப்ப இந்த டயக்ராம்ல பார்த்தா அட்ரினல் கிளாண்ட் அபவ் டாப்ல இருக்கு. ஆனா கண்டென்ட்ல வந்து பல என்சிஆர்டில கண்டென்ட்ல வந்து ஆன்டீரியர் சொல்லிருக்காங்க. அது புது என்சிஆர்டில கரெக்ட் பண்ணாங்க. ஆன்டீரியர் கிடையாது. The adrenal gland is present above the kidney. Got it? And next, human reproduction. இதுலயும் கரெக்ஷன்ஸ் இருக்கு நம்மளுக்கு. சரி பார்க்கலாம். இதுல என்ன கரெக்ஷன்னா, at the time of ovulation நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் செகண்டரி oocyte ரிலீஸ் ஆகும். சோ பழைய என்சிஆர்டில என்னன்னா ஓவம் கொடுத்திருக்காங்க. நியூ என்சிஆர்டி they updated it as secondary oocyte. Secondary oocyte is released at the time of ovulation. It is very clear. Okay? Okay, right. And next, coming to the next very important point about mammary gland. இந்த ஒரு டாபிக்ல வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா பல என்சிஆர்டில லாக்டிஃபெரஸ் டக்ட்ல இருந்து டைரக்டா மில்க் வரும்னு சொன்னாங்க. அப்படி வராது. லாக்டிஃபெரஸ் டக்ட்ல இருந்து நிப்பல் மூலமா மில்க் வெளியே வரும். அதுவே பாருங்க, லாக்டிஃபெரஸ் டக்ட்ஸ் ஓபன்ஸ் at nipple and from where the milk is expressed during breastfeeding. breastfeeding அப்பதான் மில்க் வெளியே வரும். எது மூலமா வரும்? நிப்பிள் மூலமா தான் வெளியே வரும். இது வந்து கிளியர் பண்ணிட்டாங்க புது என்சிஆர்டில. இப்போ நெக்ஸ்ட் கரெக்ஷன், எவல்யூஷன். எவல்யூஷன்ல என்ன கரெக்ஷன்னா, நம்ம ரொம்ப வருஷமா அந்த டைம் பீரியட் டைம் ஸ்கேல் எல்லாம் ஞாபகம் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் வந்துச்சு. அது என்னன்னா அபவுட் யூனிவர்ஸ். நம்ம யூனிவர்ஸ் வந்து it was 20 billion years ago. இதுதானே நம்ம பழைய என்சிஆர்டி எல்லாம் படிச்சது. இப்ப புது என்சிஆர்டில அவங்க என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா, so it is almost 13.8 billion years ago. It's not 20 billion years ago. இது கரெக்ட் பண்ணிக்கோங்க. புது என்சிஆர்டில இது கரெக்ட் பண்ணிட்டாங்க. 13.8 billion years ago. And guys, sexual reproduction of flowering plants. இதுலயே ஒரு கரெக்ஷன் இருக்கு. இதுல என்னன்னா about the corn. இப்போ நீங்க corn பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு tassels ன்னு சொன்னாங்க. முன்னாடி என்ன சொன்னாங்க? அது tassels. ஸ்டிக்மா ஸ்டைல் வந்து tassels ன்னு சொன்னாங்க பழைய என்சிஆர்டில. இப்போ வந்து புது என்சிஆர்டில நீங்க பார்த்துட்டீங்கன்னா அது tassels கிடையாது. tassels வந்து stamens. சோ இந்த ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ற வேர்டு இயர்ஸ். அதுதான் கொடுத்திருக்காங்க. see பாருங்க. so in inflorescence a familiar example is the corn cob. The ears. So ears you see are nothing but the stigma and style. Stigma and style எதுக்காக? pollen grains capture பண்றதுக்காக. so அதுக்கு பேர் வந்து tassels கிடையாது, அதுக்கு பேர் ears. இப்படிதான் அவங்க கரெக்ஷன் பண்ணாங்க. so guys, that's it for the day. I hope உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் எல்லாம் வரும். நிறைய ஒரு அழகா நம்ம சொல்லி தரோம் உங்களுக்கு பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே. So you are always welcome to our channel, and so please stay tuned. உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வரும் இன்னுமே. so thank you so much. You are Sangeeta ma'am signing off. ரொம்ப ரொம்ப நன்றி. Bye.